ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி இப்போ இருக்கிற கிரிக்கெட்டில் ஒரு தலை சிறந்த அணி. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பர்த் மைதானத்தில் வெற்றி பெற்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் பாபர் அசம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பர்த் மைதானத்தில் வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாபர் அசம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்பாபேக்கு ஆப்போசிட்டாக 3 ஓடிஎஃப் சீரிஸ் விளையாடினாங்க. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே பாகிஸ்தான் தோற்று அதிர்ச்சி கொடுத்தாங்க. அடுத்து 2 ஜெயிச்சு சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி T20 போட்டி விளையாட போகிறாங்க. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கேட்டாருன்னு கேட்டால், ஜிம்பாபே அணி குறித்து பேசினார். இந்த தொடர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தொடர், நாங்கள் இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். அப்போது இந்திய அணியோட வரலாற்று வெற்றி குறித்து கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணி, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவங்க இதுமாரி செய்கிறதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம்தான். கண்டிப்பாக ஒரு ஏஷியன் காண்டினென்ட் அணி போயிட்டு ஆஸ்திரேலியாவில் இந்தமாதிரி விளையாடுறதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தொடர் ரொம்ப ஆவலாக இருப்போம். ஏன்னா ஆஸ்திரேலியா அணி தோற்றா தான் எங்களுக்கும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்ட வரும். அதனால் நாங்கள் தொடரையும் முயற்சி பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக இந்தியாவோட டாமினேஷன் கண்டிப்பாக நல்லா இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசம் பேசியிருக்காரு. நான் வேறு ஆமாங்க, உண்மையாக சொன்னீங்கன்னா நம்ம பாபர் அசம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிம்பாபேன்னு கலைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜிம்பாபே கிட்ட மட்டும்தான் நல்லா விளையாடுவார். ஆனால் அவர் ஒரு நல்ல தலை சிறந்த வேற தவிர்த்து பட் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அதனால் அவர் யாரும் அந்தமாரி குறை சொல்லாதீங்க. பாருங்கள், இந்திய அணிக்கெலாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு நம்ம பாபர் அசம். அதனால் கண்டிப்பாக அவர் நம்ம என்றைக்கும் ஒரு நல்ல வீரரை வாழ்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிம்பாபே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடியை ஜெயிச்சதுக்கு பாகிஸ்தான் அணி எதிர்க்க ஜெயிச்சதுக்கு நிறைய விமர்சனம் பாகிஸ்தான் திருப்பியும் வச்சாங்க. பட் 2 ஜெயிச்சு ஓரளவுக்கு மானத்தை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடுத்து பிங்க் பால் டெஸ்ட் விளையாட போகிறாங்க. பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்னாவே ஒரு எப்படி சொல்லுது, கொஞ்சம் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமான போட்டி தான். ஏன்னா டே அண்ட் நைட் மேட்ச்னால கண்டிப்பாக அந்த போட்டி ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேசல்வுட் வேறு இன்ஜுரியில் போயிட்டார். அப்போ போலாண்ட் வேறு வரப்போகிறார். போலாண்ட் நீங்கள் யாருன்னு கேட்கலாம். அவர் தாங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் செஞ்சு விட்டார். நம்மளை விக்கெட்டுகளை மலமலன்னு வீழ்த்துந்தே அவர் தான். அதனால் கண்டிப்பாக அடுத்த போட்டி ஒரு நல்ல ஒரு சம்பவம் செய்ய போகிறாங்க. அது இந்தியா செய்ய போதா இல்லை ஆஸ்திரேலியா செய்ய போதான்னு சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் நம்மளுக்கு ஃபேவராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த சம்பவத்தை செகண்ட் போட்டியில் முதல் சம்பவம் இந்திய அணி சேர்ந்துட்டாங்க, ஆஸ்திரேலியாவை வச்சு சேர்ந்துட்டாங்க சம்பவத்தை. செகண்ட் சம்பவம் யார் ஜெயிப்பாங்க, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமல் அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.